அதாவது 2026ல நாங்க தான் உங்களை எல்லாம் அறுத்து எறிய போறோம். வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காரு, ஷூட்டிங் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்டர்லாம் இருப்பாங்க. அப்போ அவர் ஹீரோ அடிச்சு விடாதம்பாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நடித்தானா அந்த ஸ்டண்ட் நடிகர் நடித்தானா அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். அது ஷூட்டிங் தானே நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் அரசியலுக்கு வரலையே. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உன்னை பார்த்து கொள்வேன்னு அப்படி கட் அப்படின்ட்டாங்க, அவர் போயிடுவார் ஆக்ஷன். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ரியல் வாழ்க்கை. அடித்தா திருப்பி அடித்தானா வாங்குவியா நீ? தாங்குவியா நீ? இல்ல இன்றைய இளைஞர்கள் அப்போ இந்த பக்கம் போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, தாவேக்காவை மிகப்பெரிய அளவுக்கு விஜயா மிகப்பெரிய அளவு நம்புறாங்க அப்படின்ற ஒரு நீங்கள் நானும் திருப்பி திருப்பி சொல்லி இளவெடுத்துட்டேன் சார். முதல்ல அவரை அரசியலுக்கு வர சொல்லுங்க சார், அப்புறம் பேசலாம் சார். தயவு செய்து அவரை அரசியலுக்கு வர சொல்லுங்க சார். இன்னும் பனையூர்லேருந்து ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். தயவு செய்து ஒரு தடவை வர சொல்லுங்க சார். பிரியாணி சாப்பிட இஃப்தார் கஞ்சி குடிக்கிறதுக்கு வர்றாரு, இல்லாட்டி எதுக்கும் வர மாட்டேங்கிறாரு. என்னமோ விமான நிலையத்தை வரவிடாமல் தடுப்பேன்னு சொன்னார். சரி போராட்டம் நடத்துவார் பார்த்தாக்கா போய் சினிமா ஷூட்டிங் போயிட்டு நின்றுக்கிட்டாரு. இல்ல இஃப்தார் நோம்புக்கு வந்ததே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படலாச்சு இல்லையா? அதுவே ஆச்சரியம் தான். அந்த மாதிரி ஆச்சரியமான முறையில தான் அவர் அரசியல் நடத்திட்டு இருக்காரு. இல்ல இளைஞர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம் சார். அதான் எத்தனை தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு, அவர் எத்தனை தேர்தலில் வந்து திமுக தோக்கடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன 3 பேருமே யாரை ஆதரிக்கிறீங்கன்னு பாருங்க. மீடியாக்கள் இல்லைன்னா அவங்க ஏது சார்? மீடியாக்கள் இல்லைன்னா அவங்க ஏது? அண்ணாமலை, சீமான், விஜய். ஆமா, 3 பேரும் வேற ஏது? அவங்க ஏது? நீங்க இல்லைன்னா ஏது? சீமான் என்ன போராட்டத்தை நடத்திருக்காரு இன்னைக்கு வரணும்? அவர் போராட்டம் போற ஒரு பொண்ணு கிட்ட தான் போய் நடத்திக்கிட்டு. இல்ல மதுரையில மத நல்லிணக்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், பேரணி நடத்துறோம் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தாங்க தெரியும், எங்களுக்கு தெரியலையே, பொதுமக்களுக்கு தெரியல. பொதுமக்களுக்கு தெரியும். மத நல்லிணக்க பேரணிக்கு திமுக அரசு உடனே என்னை கண்டு பயந்து விட்டார்கள். இதெல்லாம் சொல்லி ஆட்சியை தீர்த்துக்கிறீங்க, வசனம் பேசிட்டு போறீங்க. ஆமாப்பா, அவர் பயந்து போய் பாவம் உதயநிதி ஊரை விட்டு ஓடி போயிட்டார். உங்க ஆட்சியை ஏற்றிப்பாடு. ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டார், தெரியுமில்ல? விஜய் வர்றாருன்னு உடனே ஸ்டாலின் தெரிஞ்சு போச்சு. ஐயோ நம்ம 2 பேர் போடுங்கள ஸ்டாலின் ரிசிக்னேஷன் காத்திராய தகவல் போடுங்க. இப்படித்தானே இது தம்ப்நெயில் போட்டு தாங்க நீங்க பிழைக்கிறீங்க. நேற்று கூட நான் பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான தம்ப்நெயில்ல இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டாங்க. உங்க அரிப்பை தீர்த்துக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பேசுறது என்னன்னு மக்களுக்கு தெரியும். ஒரே விஷயம் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இந்த 3 பேரை ஆதரிக்கிறத எதிர்த்து மக்கள் தொடர்ந்து அவங்கள நிராகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிராகரிப்பு அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை போன்ற யூடியூபர்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். ஈரோடு தேர்தல் வந்து ஒரு அடையாளம்னாக்காக நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சேர்த்து தான்.